மூன்றாவது தளத்தில் சட்டநாதராக இறைவன் காட்சி தருகிறார். தோணியப்பர் சந்நிதிக்கு பக்கவாட்டில் உள்ள படிக்கட்டு வழியாக ஏறி போனால் நின்ற கோலத்தில் சட்டநாதராக சிவபெருமான் காட்சி தருகிறார். வாமன அவதாரம் எடுத்த ஸ்ரீமத் நாராயணன் மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டாராம். மன்னனும் 3 அடி மண்ணை எடுத்துக்கொள்ளும்படி சொல்ல மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து பூமியையும் வானத்தையும் 2 அடிகளால் அளந்தாராம். 3வது அடியை மகாபலியின் தலையில் வைத்து அளக்க மன்னனும் பூமியில் புதைந்தாராம். இதனால் மகாவிஷ்ணுவுக்கு தான் எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறோம் என்ற ஆணவம் ஏற்பட்டு தேவர்களிடம் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டாராம். தேவர்களும் பயந்து போய் ஈசனிடம் முறையிட்டார்களாம். சிவபெருமான் வடுகநாதராக வந்து மகாவிஷ்ணுவின் மார்பில் அடித்து வீழ்த்தினாராம். அப்போது திருமகள் தன் கணவனை காப்பாற்றும்படி சிவனை வேண்டியிருக்கிறார். அதனால் மகாவிஷ்ணுவின் அகந்தை என்னும் மாயையை நீக்கி அருளினாராம் ஈசன். மகாவிஷ்ணுவும் தன்னோட தவறை உணர்ந்து தன் எலும்புக்கும் தோலுக்கும் மகிமை அளிக்கும்படி ஈசனை வேண்டினாராம். அதனை ஏற்று ஈசன் அவரின் எலும்பை தண்டாயுதமாகவும் தோலை சட்டையாகவும் அணிந்து சட்டைநாதனாக அருளுகிறார். அதுவே காலப்போக்கில் சட்டநாதராக மாறிவிட்டது. இந்த சட்டைநாதரை தரிசிக்க செல்லும் ஆண்கள் மேல் சட்டை அணியாமலும் பெண்கள் தலையில் பூச்சூடாமலும் செல்லும் பழக்கம் இன்னும் பின்பற்றப்படுகிறது. நன்றி.